டிசிஎஸ்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எத்தனை பேருக்குன்னா 10 பேருக்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு தான். ஸோ 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் உண்டு. அண்ட் சேலரி வந்து 16 to 31 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னா பெங்களூரில். ஸோ நம்ம ஜாபோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேக் எண்டில் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அண்ட் Node.js வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தான் பேக் எண்ட் எழுதி ஃப்ரண்ட் எண்ட் வந்து இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன அப்படின்னா React.js. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டெக்னாலஜியுமே நம்ம ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கான நம்மளுக்கு என்ன எஜுகேஷன் எது கேட்டிருக்காங்கன்னா யூஜி, எந்த யூஜி வந்து என்ன டிகிரினாலுமே ஓகே தான். அண்ட் இதுக்கான நம்மளுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா Django, React.js, Python. ஸோ இந்த 3ல் இருந்தும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் ஸ்கில் வந்து எதிர்பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பைத்தானில் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், Node.js தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் எல்லாமே நம்மளுக்கு Postgres வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ப்ராஜெக்டில் வந்து கோடிங் ரிலேட்டடாக எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து செல்ஃப் லேர்னராகவும் இருக்கணும். அண்டு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்மளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கணும். வெர்பல்லாம் நம்ம பார்த்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பேக் எண்ட் டீம் இருப்பாங்க, அண்டு டேட்டா பேஸ் க்ரியேஷன் இருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தாலுமே தனித்தனியாக டீம் இருக்கவங்க கூடயும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கு அப்புறம் நம்ம டெஸ்டிங் கொடுப்போம். ஸோ டெஸ்டிங் டீம் கூடயும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நல்ல கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட்.